வணக்கம் மாணவர்களே. நாம் இன்று பார்க்க போவது poetic devices. ஆனால் எந்த poetic டிவைஸை பற்றி பார்க்க போகிறோம் என்பதை இன்னும் சில நிமிடங்கள் கழிந்தே தெரிந்து கொள்வோம். முதலில் இந்த வாக்கியத்தை கேளுங்கள். இங்கே வா தங்கம் என்று ஒரு தாய் தன் மகனை அழைக்கிறார். அவன் பெயர் தங்கம் அல்ல, அவன் தங்கமும் அல்ல. இன்னும் கொஞ்சம் சாப்பிடு கண்ணு என்று தன் மகளிடம் சொல்கிறார். ஆனால் அவர் மகள் கண் அல்ல, பெண். ஏன் இப்படி சொல்கிறார்கள்? திரைப்படங்களில் இதை போல வசனங்கள் அதிகமாக இடம்பெறும். இந்த வசனத்தை கேளுங்கள். நீயே என் உயிர், என் இதயமே என்னை விட்டு போகாதே. அவள் அவனின் உயிரா? உயிரப்படி தனிய உலாவுகிறது. இதில் உண்மை இல்லை, ஆனாலும் நாம் இதை ஏற்றுக்கொள்கிறோம். இப்படி பேசுவது நம் மொழியின் இயல்பான ஒன்று, அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்படும் ஒரு மொழி வழக்கம். இப்படி குறிப்பிடுவதை நாம் உருவகம் என்றும் ஆங்கிலத்தில் மெட்டஃபர் என்றும் குறிப்பிடுகிறோம். My father is a lion. என் அப்பா ஒரு சிங்கம். இங்கே இரண்டு விஷயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. ஒன்று my father, இன்னொன்று a lion. ஒன்று என் அப்பா, இன்னொன்று சிங்கம். இரண்டாவதாக இதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், என் அப்பா ஒரு சிங்கம், அதாவது என் அப்பாவே சிங்கம் என கூறப்பட்டுள்ளது. அதாவது ஒன்றே மற்றொன்று என்று அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது. மூன்றாவதாக, ஏன் எந்த சூழ்நிலையில் நாம் இப்படி குறிப்பிடுகிறோம்? இந்த இரண்டுக்கும் இடையில் தோற்றம், பண்பு அல்லது செயல் ஆகியவற்றில் ஏதேனும் ஒரு ஒற்றுமை இருப்பதால். உதாரணமாக, என் அப்பா மேலும் சிங்கம். சிங்கம் பயத்தை தோற்றுவிக்கும் தோற்றம் கொண்டது. என் அப்பாவும் பயத்தை தோற்றுவிக்கும் தோற்றம் கொண்டவர். இந்த ஒற்றுமை காரணமாக நான் அவரை சிங்கம் போல் அல்லது சிங்கம் போன்றவர் என்று சொல்ல மாட்டேன். அவரே சிங்கம் என்று சொல்கிறேன். இப்படி குறிப்பிடுவதை நாம் மெட்டஃபர், தமிழில் உருவகம் என்கிறோம். என் அப்பா சிங்கம் போல என்றால் அது மெட்டஃபர் அல்ல. மேலும் ஒரு வாக்கியத்தை பார்த்துவிட்டு பாடல் வரிகளுக்கு போகலாம். She is an angel. அவள் ஒரு தேவதை. இங்கேயும் இரண்டு விஷயங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன. ஒன்று அவள், இன்னொன்று தேவதை. அவள் ஒரு தேவதை. இங்கேயும் அவளே தேவதை என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அவள் ஒரு தேவதையைப் போல என்று குறிப்பிடப்படவில்லை. ஏன் அவளே தேவதை என்று கூறப்பட்டுள்ளது? தேவதை அழகின் அடையாளமாக கருதப்படுகிறது. அவளும் அழகாக இருக்கிறாள். அழகு என்பது இவ்விரண்டிற்கும் உள்ள பொது பண்பு. அந்த ஒற்றுமை காரணமாக அவளே தேவதை என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இப்போது நாம் பாடல் வரிகளை பார்ப்போம். A thing of beauty is a joy. இங்கே இரண்டு விஷயங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன. ஒரு அழகான பொருள், a joy, ஒரு சந்தோஷம். அழகான ஒரு பொருளே மகிழ்ச்சி என்று இங்கே கூறப்பட்டுள்ளது. ஏன்? அழகான ஒரு பொருள் மனதில் மகிழ்ச்சியை உண்டாக்குகிறது. வேறு வார்த்தைகளில் ஜாய் என்றால் ஆனந்தம் அல்லது மகிழ்ச்சி. இரண்டு புறமும் மகிழ்ச்சி உள்ளது. அதாவது a thing of beauty என்றால் ஒரு அழகான பொருள். இந்த அழகான பொருளுக்கு ஒரு பண்பு உண்டு. இந்த அழகான பொருளை யாராவது பார்த்தால் அவர்களுக்குள் மகிழ்ச்சி உண்டாகும். மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய தன்மை அழகான பொருளுக்கு உண்டு. இது ஒரு புறம். மற்றொரு புறம் இன்னொரு வார்த்தை joy அல்லது மகிழ்ச்சி, ஆனந்தம். இந்த இரண்டுக்கும் உள்ள ஒற்றுமை என்னவென்றால் மகிழ்ச்சி. ஒன்று மகிழ்ச்சி என்றே குறிப்பிடப்பட்டிருக்கிறது, இன்னொன்று மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு பொருளாக இருக்கிறது. எனவேதான் கவிஞர் அழகான ஒரு பொருளே மகிழ்ச்சி என்கிறார். அடுத்த வரியை பார்ப்போம். A flowery band to bind us to the earth. flowery band என்றால் மலர்களால் தொடுக்கப்பட்ட மாலை. A flowery band to bind us to the earth. இதை வைத்து பூமியுடன் நம்மை பிணைக்கச் சொல்லி கவிஞர் நமக்கு வேண்டுகோள் விடுக்கிறார். இந்த வாக்கியத்தில் உள்ள மெட்டஃபரை பல வழிகளில் புரிந்து கொள்ளலாம். முதலில், இது கவிஞர் நம்மிடம் கேட்பது போல இருக்கிறது. நீங்கள் தினமும் உங்களை இந்த பூமியோடு மலர் மாலைகளால் பிணைத்துக் கொள்ள மாலைகள்
தொடுக்கின்றீர்களா? அல்லது தினமும் நீங்கள் மாலை தொடுத்து உங்களை இந்த பூமியோடு இணைத்துக் கொள்ளுங்கள் என்று அவர் கூறுகிறார். அவர் உண்மையிலேயே மலர் மாலை செய்வதை குறிப்பிடவில்லை. ஒவ்வொரு பூவையும் எடுத்து கோர்த்து மாலை செய்வது என்பது சூரியன், சந்திரன், மரங்கள், மலர்கள், ஓடைகள் போன்ற இயற்கை தரும் இனிய அனுபவங்களை ஒன்றாக சேர்ப்பது போன்று என்று அவர் மறைமுகமாக குறிப்பிடுகிறார். இங்கே 2 விஷயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. நமக்கு இந்த 2 விஷயங்களும் தேவை. மெட்டபரை மேற்கோள் காட்டுவதற்காக இந்த 2 விஷயங்கள் நமக்கு தேவை. ஒன்று, மலர் மாலை, மலர்களால் தொடுக்கப்பட்ட மாலை. இரண்டாவது, இயற்கையோடு நமக்குள்ள இனிய அனுபவங்களின் தொகுப்பு. இந்த அனுபவங்கள் மலைகள், மழை, நீர், ஓடை, மரங்கள், கனிகள், மலர்கள் இவற்றின்பால் இவையினால் நமக்கு கிடைக்கக்கூடிய அனுபவங்களின் தொகுப்பு. ஒன்று மலர் மாலை, இன்னொன்று சூரியன், சந்திரன், மரங்கள், மலர்கள், ஓடைகள் போன்ற இயற்கை தரும் இனிய அனுபவங்களை ஒன்றாக சேர்ந்த ஒரு தொகுப்பு. இந்த 2ம் ஒற்றுமைப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த 2ற்கும் உள்ள பொது பண்பு என்ன? ஒன்று, இணைத்தல். உறுதிப்பூக்களை நார் கொண்டு கோர்த்து மாலையாக்குகிறோம். இதில் கோர்த்தல் அல்லது இணைத்தல் என்பது ஒரு பண்பு. அதை போல நாம் சூரியன், மரங்கள், மனிதர்கள், இயற்கை ஆகியவற்றோடு உள்ள அனுபவங்களை இணைக்கிறோம். இந்த இணைப்பு 2க்கும் ஒரு பொதுவான குணமாக இருக்கிறது. இன்னும் ஒரு வகையில் பார்க்கலாம். மலர்களை மாலையாக தொடுக்கும் போது அது அழகான ஒரு பொருளாக மாறுகிறது. மலரை விட மலர் மாலை மிகவும் அழகானதாக மாறிவிடுகிறது. அதை அழகாக மாற்றவே நாம் அந்த மலர்களை தொடுத்து மாலையாக மாற்றுகிறோம். இந்த மாலை அதை பார்ப்பவர்களுக்கு மகிழ்ச்சியை தருகிறது. அதை போல நாம் நம்மை சூரியனோடும், சந்திரனோடும், இயற்கையோடும், நல்ல மனிதர்களோடும் இணைத்துக் கொண்டு வாழ்வதும் அழகான வாழ்க்கையாக மாறுகிறது. அது அழகை தருகிறது, மகிழ்ச்சியை தருகிறது. எனவேதான் இந்த 2ஐயும் கவிஞர் ஒற்றுமைப்படுத்தி இருக்கிறார். அடுத்த வரியை பார்ப்போம். An endless fountain of immortal drink. இங்கேயும் ஒன்று நேரடியாகவும் மற்றொன்று மறைமுகமாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஒன்று an endless fountain, வற்றாத ஒரு ஊற்று. இன்னொன்று மறைமுகமாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது, அது இயற்கை. இந்த 2க்கும், அதாவது இயற்கைக்கும் an endless fountain, வற்றாத ஊற்றுக்கும் என்ன ஒற்றுமை? வற்றாத நீரூற்று எப்போதும் நீரை வழங்கிக் கொண்டே இருக்கிறது. அதே போல இயற்கையும் நமக்கு சூரியனையும், சந்திரனையும், மலர்களையும், மரங்களையும் தந்து அதன் வழியாக நமக்கு சூரிய ஒளியையும், குளிர்ச்சியையும், மணத்தையும், கனிகளையும், காய்களையும் தொடர்ந்து வழங்கிக் கொண்டே இருக்கிறது. இந்த ஒற்றுமையின் காரணமாக இதை ஒரு உருவகமாக கவிஞர் சொல்லுகிறார். இன்னொரு ஒற்றுமையும் இருக்கிறது. நீரூற்றின் நீர் நம் தாகத்தை தணித்து ஆசுவாசத்தை தருகிறது. அதை போல இயற்கையோடும் மற்ற உயிர்களோடும் நம்மை இணைத்துக் கொள்வது நம் உள்ளத்தில் இருக்கும் வெறுமையையும், பற்றாக்குறையையும், ஏக்கங்களையும் நீக்கி மன நிறைவை அளிக்கிறது. எனவே மெட்டபர் அல்லது உருவகங்களை ஒரு வாக்கியத்திலிருந்து கண்டுபிடிக்க 3 கேள்விகள் அவசியம். ஒன்று, குறைந்தபட்சம் 2 வேறுபட்ட விஷயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்க வேண்டும். இரண்டாவது, ஒன்றே மற்றொன்று என்று குறிப்பிடப்பட்டிருக்க வேண்டும். ஒன்று மற்றொன்றை போல என்று கூறப்பட்டால் அது உருவகம் அல்ல, உவமை மட்டுமே. மூன்றாவது, இந்த 2ற்கும் இடையில் தோற்றம், பண்பு அல்லது செயல் ஆகியவற்றில் ஏதேனும் ஒரு ஒற்றுமை இருக்க வேண்டும். நான் இந்த பாடலின் என் வழியாக புரிந்து கொண்டு இந்த உருவகங்களை உங்களுக்கு வழங்கியிருக்கிறேன். நான் அடிக்கடி சொல்வது போல ஒரு பாடல் விதவிதமான மக்களுக்கு விதவிதமான பொருளை தரும். எனவே உங்களுடைய ஆசிரியர் கற்பித்தபடி அல்லது அவர் கூறிய விளக்கத்திற்கு ஏற்ப தேர்வில் பதில் அளியுங்கள். நன்றி.